கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்டா வந்து சரியாக கெண்டி டவுனில் நிற்கிறோம். இப்போ இந்த கெண்டி டவுன்லேருந்து நாங்கள் பெரியதனிக்கு போய் பெரியதனியிலேருந்து குறிஞ்சி குமரன் கோயிலுக்கு போக போகிறோம். போய் முருகன் கோயிலுக்கு போய் ஒருக்கா முருகனை கும்பிட்டுட்டு வருவோம்னு பார்க்குறோம். சரி வாங்க போவோம். கோயிலுக்கு போக கையை காலையில் நல்லா கழுவி இப்போ வாங்க போ.
நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ அண்ணா போகிறான், அண்ணாவை வந்த வழியால் அனுப்பிட்டு நாங்கள் படிக்கட்டால் இறங்கி போவோம். சரியா? இதில் உண்மையாகவே ஒரு பக்தர்களுக்கு வந்து படிக்கட்டால் ஏறி வாரத்துக்கு ஒரு வழி இருக்குது. வாகனத்தில் வரவங்க வந்து சுற்றி இன்னொரு ரோட் பாதையால் நாங்கள் வரும்போது வந்தோம், அந்த பாதையால் ஏறி வர இயலுமான மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த படிக்கட்டில் இறங்கி போகணுமென்று ஆசையாக இருக்குது. சரி வாங்க போவோம். இது ஒரு பெரிய உயரமான படிக்கட்டெல்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு படிக்கட்டு தான். நீங்கள் வாகனத்தில் வந்தீங்கன்னா சில நேரம் உங்களை வாகனத்தை அந்த முன்னால் ரோட்டுக்கிட்ட அங்கெல்லாம் நிப்பாட்டி போட்டு விருப்பமானாக்கள் படியிலேயே ஏறி வரலாம். ஒரு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுக்கணுமென்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க தானே, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து, அதாவது வாகனத்திலேயே வந்து கோயில்கிட்ட இறங்குறத விட ஒரு படிக்கட்டில் ஏறி வாரதை வந்து சில பேர் விரும்புவாங்க. அது ஒரு மனசுக்கு சந்தோஷமும் தரும். ஒரு கோயிலுக்கு வந்து படிக்கட்டால் ஏறி வந்து அந்த தெய்வத்தை தரிசிக்கும் போது அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி விரும்புகிறவங்க வந்து இந்த படிக்கட்டில் ஏறி வரலாம். இந்த அண்ணா வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். நாங்கள் படிக்கட்டில் மெதுவாக இறங்கி போவோம். இதுதான் அந்த படிக்கட்டு. நாங்கள் வாகனத்தால் மேலே போகணுமெண்டா இதில் அந்த வலது பக்கம் மேலால் ஏறி போகிற ரோட்டால் ஏறி போனால் அப்படியே மேலால் வந்து கோயிலுக்கு முன்னாலே வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டலாம்.